ஹாய் சாய் பியூட்டி. நான் என்ன சொல்ல போகிறேன்டா, டுடே நான் என்ன சொல்ல போகிறேன்டா, ஒரு பெனிஃபிட் உள்ள ஒன்று தான். ஆயில்களை பற்றி, எந்தெந்த ஆயில் என்னென்னத்துக்கு யூஸ் பண்ணலாம் என்றதையும் அதில் உள்ள பெனிஃபிட்டுகளையும் உங்களுக்கு சொல்கிறேன். மற்றது என்னட்ட இருக்கிற ஆயில்களை உங்களுக்கு நான் காட்டுறேன். இது அவகாடோ ஆயில், இது ஜஸ்மின் ஆயில், இது ரோஸ்மெரி ஆயில், இது மசாஜ் ஆயில், இது கோகனட் ஆயில், இது கஸ்டர் ஆயில், இது பேபி ஆயில், இதுவும் கோகனட் ஆயில் தான். இன்றைக்கு நான் உங்களுக்கு ரோஸ்மெரி ஆயிலின் பெனிஃபிட்டை பற்றி சொல்கிறேன். ரோஸ்மெரி ஆயில் மெயினாக ரோஸ்மெரி எசென்சியல் ஆயில் அரோமா தெரப்பிக்கு, எல்லா எசென்சியல் ஆயிலும் அரோமா தெரப்பிக்கு தான் யூஸ் பண்ணுறது. ஆனால் இந்த ரோஸ்மெரி எசென்சியல் ஆயிலில் உள்ள பெனிஃபிட் என்னென்னா, எங்களோட கேர் க்ரோத்துக்கும், எங்களோட கேர் இப்போ உதிர்ந்து கொண்டிருக்கண்டா அதை ஸ்டாப் பண்ணுற தன்மையும் இந்த ரோஸ்மெரி ஆயிலில் இருக்குது. அப்போ இந்த ரோஸ்மெரி ஆயிலை நீங்கள் யூஸ் பண்ணுறதால உங்களோட கேர் நல்ல க்ரோத் ஆகும். மற்றது கேர் உதிர்ந்து கொண்டிருக்கு, அதிகமாக உதிர்ந்து கொண்டிருக்கண்டா நீங்கள் இந்த ரோஸ்மெரி ஆயிலை பாவிக்க உங்களுக்கு ஸ்டாப் ஆகும். இப்போ நீங்கள் ஒரு 3 டேஸுக்கு ஒருக்கா ஹேரை வாஷ் பண்ணிக்க இந்த ரோஸ்மெரி ஆயில் 4 ஆஃப் எடுத்துட்டு, அதிகமாக நீங்கள் ரோஸ்மெரி ஆயிலை யூஸ் பண்ணுறக்கூடாது. எந்த எசென்சியல் ஆயிலாக இருந்தாலும் அதிகமாக யூஸ் பண்ணக்கூடாது. 4 ஆஃப் எடுத்துட்டு நீங்கள் 5-6 ஸ்பூன் கோகனட் ஆயிலை ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு 10 மினிட்ஸ் உங்களோட ஹேருக்கு மசாஜ் கொடுத்துட்டு, நல்ல சர்க்கிள் வேயில் மசாஜ் கொடுத்துட்டு 2 ஹவர்ஸ் விட்டுட்டு நீங்கள் ஹேரை வாஷ் பண்ணிக்க. ஹேர் இப்படி ஒரு ஷைனிங் ஆகும், ஒரு என்ன சொல்கிறது, சாஃப்டாயும், ஒரு அழகு, ஒரு வித்தியாசமான அழகு தரும். அதை விட இப்போ ஹேர் நல்லா க்ரோத் ஆகும். அதை விட இப்போ ஏர்லியாக உங்களுக்கு ஒயிட் ஹேர் வருதுண்டா அதை ஸ்டாப் பண்ணக்கூடிய தன்மையும் இந்த ரோஸ்மெரி ஆயிலில் இருக்குது. நீங்கள் ரோஸ்மெரியாயும் வேண்டி ஆயிலில் ஆட் பண்ணி நீங்கள் ஹேருக்கு யூஸ் பண்ணலாம். அதை விட இந்த எசென்சியல் ரோஸ்மெரி ஆயிலை வேண்டி நீங்கள் இதையும் நீங்கள் கோகனட் ஆயிலோடு ஆட் பண்ணி அதை மசாஜ் பண்ணி 2 ஹவர்ஸ் விட்டுட்டு நீங்கள் ஹேரை வாஷ் பண்ணிக்க. ஸோ மச் பெனிஃபிட் இருக்குது. நீங்கள் கிழமைக்கு ஒரு காலம் யூஸ் பண்ணி கொண்டு வரலாம். இப்போ எவ்ரிடே நீங்கள் எவ்ரி டைம் வேறு ஒரு ஆயிலை என்ன ஒரு நாள் நீங்கள் பாவிக்கிறீங்கள்டா நீங்கள் ஒரு கிழமைக்கு ஒருக்கா ரோஸ்மெரி ஆயிலையும் கோகனட் ஆயிலையும் ஆட் பண்ணலாம். எந்த எசென்சியல் ஆயிலோடையும் நீங்கள் கோகனட் ஆயில் ஆட் பண்ணணும். கோகனட் ஆயில் மாதிரி அல்லது கோகனட் ஆயில் மற்றது வேறு வேறு ஆயில்களை நீங்கள் ஆட் பண்ணணும். எசென்சியல் ஆயிலோட இன்னும் ஒரு ஆயிலை நீங்கள் ஆட் பண்ணணும். ஆட் பண்ணாமல் நீங்கள் யூஸ் பண்ணிடலாம். அது இது பாடிக்கு மசாஜும் செய்யலாம், பாடி மசாஜும் செய்யலாம். நீங்கள் பேஸுக்கும் கோகனட் ஆயிலோடு ஆட் பண்ணி பேஸுக்கும் அப்ளிகேஷன் கொடுக்கலாம். இப்போ என்ன சொல்கிறது, நல்ல நல்ல பெனிஃபிட்டுகள் இருக்குது. நீங்கள் இந்த ரோஸ்மெரி ஆயிலை அமேசான் எனி பியூட்டி ஸ்டோரில் வாங்கலாம். வேண்டி நீங்கள் இதில் உள்ள பெனிஃபிட்டை அடையுங்கோ. நான் என்ன ஒரு நாளைக்கு உங்களுக்கு என்ன ஒரு ஆயிலில் உள்ள பெனிஃபிட்டை பற்றி சொல்கிறேன். ஓகே, பாய்.